வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் டேஸ்ட் வித் கவி. இப்போ நம்ம என்ன விலாக் போக போகிறோம் அப்படின்னா நாங்கள் ஷாப்பிங் போகிறோம். அந்த விலாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நான் வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். ஹாய். ஹாய் சொல்லு. ஹாய். இப்போ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி நாங்கள் எங்கே வந்திருப்போம்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, ஜூடியோ தான். நிஜமாவே ஜூடியோ இந்த ஊரில் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது ஒரு ரீல்ஸில் தான் பார்த்தேன். சரி, கண்டிப்பாக எப்படி நம்ம ஊரில் இருக்க ஜூடியோ இங்கே வந்திருக்கு அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியுமா? சரி வாங்க, உள்ளே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது எதுவும் வாங்குற மாதிரி பிளானில் இதை தான் வாங்கணும் அது தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவோடையே போகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே கலெக்ஷன்ஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸில் நம்ம இந்தியாவில் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இங்கே நாங்கள் பார்த்ததே கிடையாது. கலெக்ஷன்ஸ் எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நான் எப்போவுமே மேக்ஸில் ஸ்ப்ளாஷில் அந்த மாதிரிலாம் மேக்ஸில் நான் இங்கே வாங்கவே மாட்டேன். ஏன்னா வாங்க மாட்டேன் மீன்ஸ் லைக் ஏதாவது 1 or 2 ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கும் போது வாங்குவேன். ஸோ கலெக்ஷன்ஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன லைக் பண்ணி போகிறோமோ அது உள்ளே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் நான் உள்ளே போனேன். பட் உள்ளே போய் பார்த்தா எக்ஸாக்ட்லி ஊரில் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருந்துச்சு. நான் அங்கே ரீசெண்டாக நான் லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது போய் பார்த்தேன். அதே கலெக்ஷன்ஸ் தான் இங்கேயும் இருந்தது. சரி, ஓகே, போய் பார்க்கலாம். நாங்கள் இவங்களுக்கு தான் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கும், பசங்களுக்கு ஏதாவது நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போனோம். போன இடத்துலயே பார்த்தீங்கன்னா, இவனுங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டானுங்க. நமக்கு சொல்லவே வேண்டாம், ஜூடியோன்றதுனால மோஸ்ட்லி தமிழ் பீப்பிள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படியே எங்களுக்குமே நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சாங்க. சூப்பராக டைம் பாஸ் ஆச்சு. இவங்கள வச்சு தான் பயங்கர என்டர்டெயின்மெண்ட் எங்களுக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நல்லா ஒல்லியாக இருக்கவங்க தான் அதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை உள்ளே கூட்டிகிட்டு வைக்கிறதுக்குள்ளே உயிர் போயிடுது. ஏன்னா அந்த மால்குள்ளே இருக்கிறதுனால இவனுங்க பாட்டு நல்லாவே சுற்றிட்டு இருந்தானுங்க, வெளியே போகிறதும் உள்ளே வர்றதும். எனக்கு என்ன பயம்னா இவன் எஸ்கலேட்டரில் போய் கீழே போயிடுவானோ அப்படின்ற மாதிரி ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ அதனால் என்னால் ஃபோக்கஸ் பண்ணியே எங்களால் வாங்க முடியல. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டிஷர்ட்ஸ்லாம் குட்டீஸ்லேருந்து நல்லா பெரிய ஒரு 12 இயர்ஸ் அந்த மாதிரி வரைக்குமே இருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள், வெரி ரீசனபிள். 9 dirhams தான். நம்ம ஊருக்கு 200 rupees or 250 rupees வரும், அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலே வராது. கண்டிப்பாக வாங்கலாம், சூப்பராகவே இருந்துச்சு. ரஃப் யூஸ்க்கும் போட்டுக்கலாம், சும்மா வெளியே போகும்போதும் போட்டுக்கலாம். எங்கேயாவது விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃபுட்பால் அந்த மாதிரிலாம் போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா அந்த காட்டன் தான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவனுங்களுக்கு தான் நாங்கள் கலெக்ஷன்ஸ் டிஷர்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஷர்ட்ஸு, பேண்ட்டு, ஜீன் அந்த மாதிரிலாம் எடுத்தோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட பேண்ட்டு. இது பார்த்திங்கன்னா 45 dirhams தான் இருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் எடுத்தாங்க. பட் நாங்கள் எங்களுக்கு எதுவுமே எடுக்கல. ஏன்னா அங்கே போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கு தான் நல்லாயிருக்கும். நம்ம வெயிட்டாக இருக்கிறதுனால அதெல்லாம் சூட்டே ஆகாது கண்டிப்பாக. ஏன்னா அந்த ஸ்டொமக் ஏரியாவில் நம்ம எப்போ வெயிட் லூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எனக்கு இந்த ட்ரெஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, சூப்பராக இருந்துச்சு. 45 தான், ரொம்ப அஃபோர்டபுள் தான், லைக் 1000 தான் வரும். ஸோ நம்ம ஊர்லேயும் அதே தான். இவனுங்க என்ன பண்ணானுங்க, இவனுங்க ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு நல்லா எப்படி வாய் அடிச்சிட்ருக்காங்க பாருங்களேன். கவி இவங்க மாற்றி மாற்றி இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஸ்டோரிஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அங்கே நான் அங்கே நின்றுட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்தது. அவங்க பேசுகிற கான்வர்சேஷன்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதை தான் கேட்டுட்டு நின்றுட்டு இருந்தா. அவளும் ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்டு இருந்தா. ஸோ அப்படியே இவங்கெல்லாம் அவங்க 2 பேரும் ரொம்ப பெஸ்ட் பட்டீஸ் ஆகிட்டாங்க. இவருக்கு அந்த சைடு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க, அவங்க கூட விளையாடிட்டு இருந்தார். அப்படியே எங்களை கடைசி வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண, அதாவது ஒழுங்காக பார்க்கவே விடாமல் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 7:30 போல் அங்கே உள்ளே ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன்.
கடைசியா கடைய மூடி வெளிய போங்கடா அப்படின்ற வரைக்கும் நாங்க உள்ள தான் சுத்திட்டு இருந்தோம். ஆனா நாங்க வாங்குனது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருசா இவனுங்களுக்கு ஒரு 4, 5 டீ ஷர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஷர்ட், பேண்ட் அந்த மாரி ஜீன் அந்த மாதிரி எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு எடுத்தோம். மத்தபடி நாங்க வந்துட்டு எங்க 2 பேருக்கும் எடுத்துக்கல. ஸோ அப்படியே சரி ஓகேன்னு சொல்லிட்டு பில்லெல்லாம் போட்டுட்டு வெளிய வந்தாச்சு. டைமும் ஆயிடுச்சு. சரி எல்லாருக்கும் வந்து ரொம்ப தர்ஸ்டியா இருந்ததுனால அங்கேயே சூப்பர் மார்க்கெட் இருந்தது. இவன கூட்டிட்டு போனா இவன் ரொம்ப உள்ள ஆடுவான். நாங்க வெளியிலேயே இருக்கோம். நீங்க ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டு வாட்டர் வாங்கிட்டு ஏதாவது ஜூஸ் வாங்கலான்னு போனாங்க. போயிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுவரைக்கும் இவரு அடங்கவே இல்ல. அங்க இருந்த ஒரு பேஸ்கெட் எடுத்து இப்படி தான் வந்துட்டு சுத்திட்டு கேட்டாலும் குடுக்கல. சரி அவர வந்து பார்த்துட்ருக்காங்க எங்க ஹஸ்பண்ட். அப்புறம் வந்து அவன் விளையாடிட்டு இருந்தான். இவங்களும் வந்துட்டு போயிட்டு உள்ள போனாங்க. ஆளவே காணோமேன்னு பார்த்தா, அவங்க வந்துட்டு இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் போயிட்டாங்களாம். நாங்க அங்கேயே நின்னுட்ருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலா வந்துட்டு வரும்போது சிக்கன் பஃப் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அப்படியே வந்து அங்கேயே உட்காந்து ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டு, சரி டின்னர் இது இப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க அப்படியே கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த லொக்கேஷன் வேணும்னா கீழ கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். பாய் பாய். நெக்ஸ்ட் விலாக்ல மீட் பண்ணலாம்.